ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மாடர்ன் தமிழ் லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எந்த கண்டென்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சம்மர் டைம் வந்தாலே குழந்தைங்க எல்லோரும் சுத்தமாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஈவன் ஏன் பெரியவங்களாகிய நம்மளுக்கே என்னென்னா சாப்பாடு எடுத்துக்க மாட்டேங்குது. ஒன்லி வாட்டர், ஜூஸ் இந்த மாதிரி தான் குடிக்கணும்னு தோணுது. அப்படி இருக்கும்போது குழந்தைங்க மட்டும் எப்படி சாப்பிடுவாங்க? அதனால் அவங்களுக்கு இம்யூனிட்டி பூஸ்டர் தரக்கூடிய மாதிரியான ஒரு உணவு தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தக்காளி, 2 சின்ன வெங்காயம், ஒரு பல் பூண்டு தாங்க. இந்த 3 ஐட்டம் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு தேவையான உணவை நம்ம இப்போ ரெடி பண்ணிடலாம். தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். வெங்காயத்தை அதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். தக்காளியில் நீர் கண்டென்ட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம இன்றைக்கி தக்காளி என்னென்னா எடுத்துருக்கோம். ஏன்னா வெயில் காலத்தில் தக்காளி நீர் நம்ம உடம்புல நீர் சத்து அதிகமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ எல்லாத்தையும் சின்ன சின்னதாக நறுக்குனதுக்கப்புறம் அடுப்பில் குக்கரை வச்சு, குக்கர் நல்லா காஞ்சதுங்க. அதில் என்னென்னா நெய் இல்லை அப்படின்னா ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா பூண்டு, அப்புறம் என்னென்னா தக்காளி, இது 3த்தையும் போட்டு நல்லா கலர் மாறுற அளவுக்கு நம்ம என்னென்னா வதக்கிக்கணும். வெங்காயம் யூஸ்வலாக நம்ம வீட்டில் எந்த சமையல் செஞ்சாலும் என்னென்னா வெங்காயம் நல்ல கலர் மாறுற அளவுக்கு நம்ம வதக்கிக்குவோம். அதே மாதிரி தான் குழந்தைங்களுக்கு செய்யும்போது நம்ம அதே டைப்பை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். வெங்காயம் நல்ல கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கணும். அது மட்டும் இல்லாமல் தக்காளி தோல் பிரிஞ்சு வர்ற அளவுக்கும் வதக்கிக்கணும். வதக்கிக்கிட்டே இருக்கும்போது சைட் பை சைடு என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம குழந்தைங்க எந்த அளவு சாப்பிடுவாங்கங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதனால அவங்களுக்கு தேவையான அளவு ஒரு கைப்பிடி அரிசி, கொஞ்சமாக சிறுபருப்பு, இது 2த்தையும் ஒரு பவுலில் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி நம்ம வச்சுக்கணும். இப்போ ஆனியன், தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க, வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசி அண்டு பருப்பை குக்கரில் ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் நல்லா ஒரு வதக்கிக்கணும். வதக்குனதுக்கப்புறமா அதில் ஜீரகம், மஞ்சத்தூளையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். கூடவே உப்பு, தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவையான அளவு வாட்டர் அதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி விடணும். ஒரு கொதி இல்லை 2 கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் குக்கர் விசிலை போட்டு நம்ம குக்கரை மூடி வைக்கணும். மூடி வச்சோன்னா ஒரு 4 விசில் விட்டோன்னே நம்ம என்னென்னா 4 விசில் வந்தோன்னே குக்கரை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். விசில்லாம் போனதுக்கப்புறம் நம்ம குக்கரை திறந்தோம் அப்படின்னா, அது நல்லா திறந்து பார்த்தோம் அப்படின்னாவே நமக்கு தெரியும். சாப்பாடு நல்ல ஒரு டொமேட்டோ ரைஸ் மாதிரி நல்ல டொமேட்டோ அந்த கலரில் பார்க்கவே ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் எங்கள் குழந்தைங்க மிக்ஸியில் அடித்து கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, மிக்ஸிலே அதை போட்டு பிளெண்ட் பண்ணி கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா இன்னும் 2 விசில் விட்டு கூட நம்ம கையிலே கூட மசிச்சு கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க கட்டாயமாக இதை என்னென்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இந்த சம்மரில் அவங்களுக்கு இந்த மாதிரியான ஃபுட் தான் பிடிக்கும். நம்ம எவ்வளவு தான் காய்கறியெல்லாம் போட்டு கொடுத்தாலும்